போருக்கு போனா நான் செத்துருவேன்னு தெரிஞ்சும் அவ்வளவு பெரிய கடவுளை எதிர்த்து போர் செஞ்சு நம்ம ராவணன் கெட்டவனா இருந்தா, அதே போர்ல ஜெயிச்ச ராமன் அங்கிருந்து சீதையை கூட்டிட்டு வரும்போது சீதை மேல சந்தேகப்பட்டு சீதையை தீக்குளிக்க வச்ச ராமன் நல்லவனா? சோ இதுல என்னன்னா ராமன் நல்லவனா ராவணன் நல்லவனான்னு பார்க்க போறது இல்ல. ராவணன் கிட்ட இருந்த நியாயத்தை தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். ராமாயணங்கிறது ராமன் சைட்ல இருந்து எழுதின ஒரு காவியம். அந்த ராமாயணத்துல இருந்தே ராவணன் சைட்ல இருக்கிற நியாயத்தை தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ராவணன் யாருன்னு தெரிஞ்சாதான் ராவணன் நல்லவனா கெட்டவனாங்கிறது நம்ம பார்க்க முடியும். ஃபர்ஸ்ட் ராவணன்னா யாரு அப்படின்னு சின்னதா சொல்லிடுறேன். ராவணன்கிறவன் இப்போ நம்ம ஸ்ரீலங்கால ஆட்சி புரிஞ்சிட்டு இருந்த ஒரு தமிழ் மன்னன், மாபெரும் தமிழ் மன்னன். நம்ம தமிழ்நாட்டின் பொற்காலம் அப்படின்னு நம்ம சங்ககால நூல்ல எது சொல்லப்பட்டதுன்னா, ராஜராஜ சோழன் ஆண்ட காலம் தான் தமிழ்நாட்டின் பொற்காலம் அப்படின்னு சொல்லப்பட்டது. அதே மாதிரி இலங்கையின் பொற்காலம் என்னன்னா, நம்ம ராவணன் தமிழ் மன்னன் ஆண்ட அந்த காலம் தான் இலங்கையின் பொற்காலமா இன்னி வரைக்கும் சொல்லப்படுது. அப்படிப்பட்ட ராவணன் கெட்டவனா? ராவணன் ஒரு மாபெரும் சிவன் பக்தன். அவரு பாத்தீங்கன்னா வீணை வாசிக்கல ஒரு கை திறந்த ஒரு ஜாம்பவான். அதுவும் இல்லாம இந்த ஆஸ்ட்ராலஜி, அதாவது ஜோதிடத்திலையும் ஒரு மாபெரும் ஒரு வித்வான். என்ன ராவணன் எல்லாம் சாஃப்டான சைடே சொல்லிட்டு இருக்க? ராவணனுக்கு இந்த ஒரு பேருக்கேத்த கம்பீரமே இல்லையன்னா ராவணன் ஒரு ரக்கடான ஆளுங்க கூடலாம். ராவணன் இந்த உலகத்துல எல்லா வீரர்களையும் ஜெயிச்சிட்டாரு. ஜெயிச்சும் தன் வீரத்தை நிரூபிக்கிறதுக்கு அளவுக்கு ஒரு எதிரியை தேடிட்டு இருக்கும் போது மேலோகத்துல இருக்க தேவரையும் வென்று ஜெயிச்சதுக்கப்புறம் சரி என்னடா அப்படின்னு இருக்கும் போது கிஷ்கின் மன்னன் வாலின்னு ஒருத்தர், அவரு பாத்தீங்கன்னா ராவணர் 2 டைம் தோக்கடிச்சிருக்காரு. அவருடைய பலம் என்னன்னா, தன்னை எதிர்த்து ஒருத்தர் நிக்கிறான்னா அவன் சைட்ல இருக்கிற பாதி சக்தி நம்மளுக்கு வந்துடும். அதை தெரிஞ்சு சண்டை போட்ட ராவணனை பாத்தீங்கன்னா அவர் 2 டைம் தோக்கடிச்சிருக்காரு. ஒரு நாள் இந்த மாதிரி சண்டை நடந்துட்டு இருக்கும்போது வாலி அவரோட முழு சக்தியும் திரட்டி ராவணோட மார்பகத்திலே ஒரு குத்து விட்டுறாரு. விடும்போது பின்னாடி பாத்தீங்கன்னா வெள்ளை துணுக்கெல்லாம் பறந்து போயிருக்கு. அது அன்னைக்கெல்லாம் முடிஞ்சு ஒரு நாள் வாலி வந்து ராவணன் கிட்ட கேட்கிறாரு, அன்னைக்கு நம்ம சண்டை போடும் போது நான் உனக்கு மார்பகத்திலே குத்தினேன், ஆனா உன் பின்னாடி இருந்து ஒரு வெள்ளைய துணுக்கா பிரிஞ்சு போச்சு, அது என்னது அப்படின்னு கேட்கும் போது ராவணன் சொல்றாரு, நான் சும்மா இருக்கிற நேரமெல்லாம் ஒரு பலத்தை நிரூபிக்க அங்க இருக்கிற யானைகள் கூட பாத்தீங்கன்னா சண்டை போடுவாராம். யானைகள் வந்து அவர் நெஞ்ச முட்டும் போது அவர் யானையோட தந்தங்கள் அவர் முதுகுல மாட்டி இருந்தது தான் இன்னைக்கு வாலி குத்தும் போது பிரிஞ்சு ஓடிச்சாமா. அப்போ பாருங்க ராவணன் எந்த அளவுக்கு ஒரு வீரன்னு. ஸோ இப்போ ராவணனை பத்தி உங்களுக்கு ஒரு சின்ன ஐடியா வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ இந்த கதை எங்கிருந்து ஆரம்பிக்குது அப்படின்னா, ராமனும் சீதையும் அவரு கூட லட்சுமணன் பார்த்தீங்கன்னா வனவாசகம் இருக்கிறதுக்காக நம்ம தென் தமிழகத்துல தங்கியிருக்காங்க ஒரு வனத்துக்குள்ள. அங்க ஒரு தங்கையான சூர்பனகை அந்த சைடா போயிருக்காங்க. ராமனுக்கிட்ட போய் பேசியிருக்காங்க. பேசும்போது ராமா நீ ரொம்ப அழகா இருக்குன்னு சொல்லும் போது சூர்பனகை பார்த்தீங்கன்னா ஒரு கருநிற தோற்றத்துலதான் இருப்பாங்க. ஏன்னா அவங்க தமிழ் மன்னர்கள் வம்சாவளினால கருநிற தோற்றத்துல இருக்காங்க. அதை பார்த்த லட்சுமணன் நீ ராமனிடம் பேசக்கூடாதுன்னு சொல்லி வாள் எடுத்து சூர்பனகையோட மூக்கை வெட்டிடுறாங்க. மூக்கு ஃபுல்லு ரத்தமா அவங்க சூர்பனகை அந்த வனத்துல கத்துறது நம்ம இலங்கையை ஆண்டுட்டு இருந்த நம்ம லங்கேஸ்வரனுக்கு கேட்குது, ராவன் முடியும் கேட்குது. இவங்க சூர்பனகை அங்க போய் சொன்னவங்க நான் அறுத்துட்டேன் அப்படின்னு மட்டும் சொல்ல கிடையாது, அங்க நான் ஒரு பெண்ணை பார்த்தேன், அந்த பெண்ணு ரொம்ப அழகா இருந்தேன்னு சொல்லி சீதையோட அழகை பத்தியும் ராவணன் கிட்ட வர்ணிக்கிறாங்க. அதையே கேட்ட ராவணன் ஒரு பெண்ணை இந்த அளவுக்கு ஒரு இழிவா பார்த்த அவங்க 2 பேத்துக்கு நான் ஒரு நல்ல பாடத்தை போட்டணும்னு சொல்லி சீதையை கவர்ந்துட்டு வராரு. எல்லாம் என்ன சொல்லுவாங்க, சீதையை கடத்திட்டான் ராவணன் கெட்டவன் அப்படிம்பாங்க. ஆனா நம்ம சங்ககால மன்னர்கள்னா இந்த கவர்தல் அப்படின்னா என்னன்னா, நம்ம சங்ககால இலக்கியங்களே சொல்லியிருக்கு. நம்ம தமிழ் மன்னர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ ஒரு நாட்டுக்கு நம்ம போர் செய்ய போறோம் அப்படின்னா அந்த நாட்டுக்கு போய் அங்க இருக்கிற ஆணிரையா, அதாவது மாடு ஆடு அங்க இருக்கிற செல்வ வளங்களை கவர்ந்துட்டு வந்துருவாங்க. அப்போ அந்த எதிர்நாட்டு மக்கள் என்ன பேசுவாங்க, அங்க நம்ம பக்கத்து நாட்டு மன்னன் நம்ம நாட்டுல வந்து இந்த மாதிரி கவர்ந்துட்டு போயிட்டான், இன்னும் நம்ம மன்னன் இன்னும் போர் தொடுக்கலன்னு சொல்லி அந்த எதிர்நாட்டு மன்னன் வந்து இவரை போர் தொடுத்து அங்க இருக்கிற ஆணிரையில மீட்டுட்டு போகணும். ஸோ இதனாலதான் ராவணன் பார்த்தீங்கன்னா இலங்கையில இருந்து இங்க தமிழகத்துக்கு வந்து சீதையை கவர்ந்துட்டு போறாரு. கவர்ந்துட்டு போகும்போது அவர் சீதையை பத்தினா அவங்க அணிகலங்கள்லாம் கழட்டி விட்டுட்டே போறாங்க. ராவணனும் லட்சுமணனும் காட்டுக்குள்ள இருந்து வந்து பார்க்கும்போது சீதை அங்க இல்லை. அங்க ஒரு 10 தலை பொறுத்து கொண்ட ஒரு கிரீடம் மட்டும் இருந்திருக்கு. லட்சுமணனுக்கு தெரியுது இந்த ஒரு கிரீடம் இந்த பூலோகத்தில் ஒரே ஒருத்தனுக்கு தான் கரெக்டா இருக்கும் அப்படின்னு. அப்ப லட்சுமணன் சொல்றாரு, ராமா இது வந்து ராவணன், அவனுக்கு தான் இந்த கிரீடம் பார்த்தீங்கன்னா கரெக்டா இருக்கும், அவன் தான் நம்ம சீதையை கவர்ந்துட்டு போயிருக்கான் அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா சீதையை தேடி ராமனும் லட்சுமணனும் போறாங்க. போகும் வழியில நான் சொன்ன மாதிரி இந்த கிஷ்கிந்துங்கிறது ஒரு வானர நாடு. அந்த நாட்டை ஆட்சி புரிஞ்சிட்டு இருந்தவன் தான் வாலி. வாலிக்கு இன்னொரு தம்பி இருந்திருக்காரு.
அந்த தம்பியும் இவர் வாலியும் பாக்குறதுக்கு 2 பேரும் ஒரே மாதிரி இருப்பாங்க. வாலி வந்து ராமனுடைய மிக சிறந்த ஒரு பக்தன். அப்போ இவர் தம்பி அவர் வாலியை அழிச்சிட்டு அந்த நாட்டை நம்ம கைப்பற்றணும்னு சொல்லிட்டு, வாலி வந்து ராவனோட மிகச்சிறந்த பக்தன் நான் சொல்லியிருந்தேன். ஒரு நாள் வாலி அவங்க அரண்மனையில இருந்து நின்றுருக்காரு. வனத்துல இருந்து வாலியோட தம்பியும் அவருடைய அவர் கூடயே ராமனும் லட்சுமணனும் வராங்க. அது இங்கிருந்து பார்த்த வாலிக்கு ரொம்ப சந்தோஷம். ஐயோ என்னோட கடவுளை நான் பார்த்துட்டேனே அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷம். அவர் தம்பி வந்து இவர்கிட்ட வந்து சண்டை கூப்பிடுறாரு. அப்புறம் ஒரு வாலி ஒரு வார்த்தை கேட்கிறாரு, உங்க கூட ஒருத்தர் வந்தாரே அவர் எங்க காணோம் அப்படின்னு கேட்கிறாரு. இல்ல என் கூட யாரும் வரல அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு முன்னாடி வர்றதுக்கு முன்னாடி வாலியோட தம்பி என்ன பிளான் போட்டிருக்காருன்னா, ராமா நீ மரத்துக்கு பின்னாடி நின்று நானும் இவனும் சண்டை போடும் போது உன்னோட ராமபாணத்தை விட்டு அவனை சாவடிச்சிரு அப்படின்னு சொல்றதுதான் பிளானு. அதே பிளானோட இவங்க வராங்க, சண்டைக்கு கூப்பிடுறாங்க, 2 பேரும் சண்டை போடுறாங்க. ஆனா அந்த வில்லு வந்து இது பண்ணல. வாலி வந்து சொல்லிடுறாரு, நான் உன்னை சாவடிச்சிருவேன், இங்க இருந்து போயிரு அப்படின்னு சொல்லும் போது சரி ஓகே அப்படின்னு சொல்லி 2 பேரும் போயிடுறாங்க. வாலியும் போகும்போது திரும்பி திரும்பி பார்த்துட்டு அவர் அரண்மனைக்கு போயிடுறாரு. இவரு வாலியோட தம்பி வந்து ராமன்ட்ட கேட்கிறாரு, என்ன ராமா நீ வந்து அவனை சாவடிப்பன்னு சொன்னியே, நீ அடிக்கலையே அப்படின்னு கேட்கும் போது, இல்ல நீங்க 2 பேரும் பாக்குறதுக்கு ஒரே மாதிரி இருந்தீங்க, நான் மாத்தி உண்மையெல்லாம் போட்டுன்னா நீ செத்துருவ, அதனால தான் விடல அப்படின்னு சொல்லி மறுநாள் இதே மாதிரி ராமன் ஒரு இது போடுறாரு. யாருக்கு? தன்னுடைய பக்தனான வாலியை கொல்றதுக்கு ராமனே ஒரு ஸ்கெட்ச் போடுறாரு. நீ நாளைக்கு நீ இதே மாதிரி போய் அவன்கிட்ட சண்டைக்கு போ, நான் உனக்கு ஒரு மாலை தரேன், அந்த மாலை நீ போட்டுட்டு அவன்கிட்ட சண்டைக்கு போ. அதாவது நீ மாலை போட்டவர் நீன்னு தெரியும், மாலை போடாதவன் வாலி அப்படின்னு நான் தெரிஞ்சு நான் இது பண்ணிக்கிறேன் சொல்லி அதே மாதிரி பாக்குறாரு. வாலி ராமனும் வர்றது ஒரு பாக்குறாரு. பார்த்துட்டு வாலியை பத்தினா தொலைச்சிருது, அந்த அம்பு வந்து தொலைச்சிருது. இப்படி அவரு இப்ப வாலி வந்து மண்ணில் சரிஞ்சிடறாரு. சரியும் போது அந்த அம்புல பின்னர் ராமபாணம்னு எழுதியிருக்கு. வாலிக்கு ஒரு மிகுந்த ஒரு சந்தோஷத்துல அவர் கத்துறாரு, ராமா நீ ஏன் என்னை கொலை பண்ணன அப்படின்னு சொல்லி. கடைசியில ராமர் அவர் முன்னாடி வந்து நின்று சரி ஓகே உனக்கு நான் உயிரை நான் கொடுத்துறேன்னு சொன்ன போது வாலி சொல்றாரு, வேண்டாம் எனக்கு இந்த பாக்கியம் வந்து கிடைக்காது, நான் உன் அம்பு எனக்கு குத்தி நான் செத்ததாவே இருந்துட்டு போட்டுன்னு சொல்லி செத்துறாரு. இருந்தாலும் அந்த அம்பு 7 மரங்கள் 7 மலை 7 கடலை தொலைச்சிட்டு வந்த அந்த அம்பு வாலி நெஞ்சில் ஏறி ஆனா பின்னாடி வர கிடையாது. அப்ப அவர் எந்த அளவுக்கு ஒரு வீரன் பார்த்துக்கோங்க. இது வந்து ராமன் வாலிக்கு செஞ்ச ஒரு துரோகம். ஓகே இது இங்க முடிஞ்சு. அப்புறம் இங்கிருந்து இலங்கை போறாங்க. இலங்கை போய் இலங்கையில கவர்ந்து வந்த சீதைய ராவணன் நினைச்சிருந்தா என்ன வேணா பண்ணியிருந்திருக்கலாம். ஆனா ராவணன் பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற ஒரு புஷ்பவனம் அப்படின்னு சொல்லி ஒரு வனத்துல சிறை பிடிச்சு வச்சிருக்காரு. பேருக்கு தான் அந்த சிறை. அங்க இருக்கிற அவங்க உறவினர் பெண்களை சீதைக்கு பாதுகாப்பா விட்டுட்டு போயிருக்காரு. அவர் நினைச்சிருந்தாருன்னா அங்க இருக்கிற வேலை செய்யற ஆட்களை விட்டு இருந்திருக்கலாம். ஆனாலும் சீதை மேல இருக்கிற ஒரு அன்பாலையும் அவர் அவங்களுக்கு வெறும் பாடம் தான் போட்டணும் அப்படின்னு சொல்லிதான் சீதையை கூப்பிட்டு வந்தாங்க. சீதை மேல எந்த தப்பு இல்லைன்னு தெரிஞ்சு அங்க இருக்கிற உறவினர்கள்லாம் அங்க சீதைக்கு அர்ப்பணி செய்ய விட்டுட்டு போயிருக்காரு நம்ம ராவணன். ராவணனுக்கு இன்னொரு ஒரு சாபம் இருக்கு. ஒரு பெண்ணு அவங்க அனுமதி இல்லாம நீ அவனை தொட்டைனா உன் தலை வெடிச்சிடும் அப்படின்னு சொல்லி ராவணனுக்கு ஒரு சாபம் இருக்கு. ராவணன் எல்லாம் வராங்க, போர் நடக்க போகுது. ஃபர்ஸ்ட் நம்ம ராவண வம்சத்துல இருந்து யாரு போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கும்பகர்ணன் தான் போறாரு. போகும்போதே ராவணன்ட்ட சொல்லிட்டு போறாரு, ராவணா நான் போறேன், இதே இந்த போர்க்களத்துல நான் உயிரோட திரும்பி வரலன்னா நம்ம குடும்பத்துல இருந்து யாரும் போருக்கு போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. போனோடனே கும்பகர்ணன் 2வது நாள் இறந்துடுறாரு. அதுக்கப்புறம் அவங்க ராவணனுடைய மகனான இந்திரஞ்சித் போறாரு. இந்திரஞ்சித் போய் அங்க இருக்கிற 3 பேரையும் பாத்தீங்கன்னா ஒரு அம்புனால ஒரு பானத்தினால 3 பேத்தையும் பாத்தீங்கன்னா கட்டுப்படுத்தி வச்சிருக்காரு. அதனாலதான் ஹனுமன் பாத்தீங்கன்னா இந்த மலையை கொண்டு வந்து ராமனையும் லட்சுமணனையும் சரி பண்றாரு. அப்புறம் இந்திரஞ்சித்து இறந்துடுறாரு. இதுக்கு முன்னாடி ராவணனும் லட்சுமணனும் ஹனுமானும் இங்க வந்து நிக்கும் போது ராமன் லட்சுமணனை பார்த்து ஒரு வார்த்தை சொல்றாரு, லட்சுமணா நம்ம அயோத்தியை சேர்ந்த கவிஞர்கள் என்ன எழுதி வச்சிருந்தாங்க, அயோத்தி தான் இந்த உலகத்திலே இருக்கிறதுலே அழகான ஒரு சொர்க்கம், பூமியின் சொர்க்கமே அயோத்தி தான் எழுதி வச்சிருக்காங்க. அந்த கவிஞர்கள் யாருமே இந்த இலங்கையை பார்த்ததில்லை போல அப்படின்னு சொல்லி யாரு வர்ணிக்கிறா? ராவணன் கூட இருக்கிறவங்கள வர்ணிக்கல, ராவணன் எதிரியான ராமன் வர்ணிக்கிறான்னா அப்ப ராவணனோட ஆட்சி அந்த இடத்துல எந்த அளவுக்கு இருந்திருக்குன்னு பாருங்க. இதுல இருந்தே தெரியுது ராவணன் ஒரு அரக்கன் இல்லை அப்படின்னு. சரி ஓகே, இப்ப நம்ம அந்த போர்க்களத்துக்கு வந்தா கடைசியில ராவணன் போறாரு. ஒரு மாபெரும் ஒரு கடவுளை எதிர்த்து ஒரு மனிதனா நின்று 13 நாள் போர் செய்யறாரு. 13ஆவது நாள் அவருடைய ராமபாணம் அவர் நெஞ்ச தொலைக்குது. தொலைச்சு மண்ணுல சரியிறாரு. சரியும் போது ராமன் லட்சுமணன் கிட்ட சொல்றான், இங்க போரிட்டு ஜெயிச்சது நானோ நீயோ கிடையாது, அங்க மண்ணில் வீழ்ந்து கிடக்குறானே அவன் தான் மாபெரும் வீரன். தான் அழிவை அவன் முன்னாடியே கணித்தாலும் என் கூட வந்து போர் செய்யறானா அவன் எவ்வளவு பெரிய வீரனா இருப்பான்.
அவன் காலை தொட்டு நீ வாழ்க்கை உபதேசம் கேளு லட்சுமணா அப்படின்னு சொல்லும் போது லட்சுமணன் ஒரு மாதிரி தயங்கிட்டே போய் அவர்கிட்ட உபதேசம் கேட்கிறாரு. அப்பவும் ராவணன் நினைச்சா புறக்கணிச்சிருக்கலாம். அப்பவும் அவன் ஒரு மனிதனா என்ன சொல்லியிருக்கான் பாருங்க. ஒரு வீரனுக்கு ஒரு வீரன் என்ன சொல்லியிருக்கான்னா, உன் வாழ்க்கையில நீ யாரை வேணா பகைச்சுக்கோ, உன் கூட இருக்கிறவன் சமையல்காரன், உன் தேரோட்டி, அவங்கள பகைச்சிக்காத. அடுத்த உபதேசம் என்ன சொல்றாருன்னா, நல்ல விஷயத்த என்னைக்குமே தள்ளி போட வேண்டாம். அதை உன்னால எவ்வளவு சீக்கிரம் முடிக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் முடி. அதுக்கப்புறம் கெட்ட விஷயத்த உன்னால எவ்வளவு நாள் தள்ளி போட முடியுமோ அவ்வளவு நாள் தள்ளி போடுன்னு சொல்லி இந்த உபதேசத்தை கொடுத்துட்டு அந்த மண்ணிலேயே உயிரை விடுறாரு நம்ம ராவணன். இந்த கதையில நீங்க பார்க்கும்போது எந்த ஒரு துரோகத்து உதவியும் பெறாத ஒரு ராவணன், அவ்வளோ பெரிய கடவுளையும் எதிர்த்து சண்டையிட்ட ஒரு ராவணன், தான் இறந்துருவேன்னு தெரிஞ்ச ஒரு ராவணன், கெட்டவன் அரக்கன் அப்படி சொன்னா, இந்த பக்கம் ராமன் தன்னுடைய பக்தனான வாலியையும் ஒரு துரோகத்தினால் வீழ்த்தின ராமன் நல்லவனா? இது பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க. இதுல இருந்தே தெரியுது ராவணன் அரக்கன் இல்ல, அவர் நல்ல மன்னன்னு தெரியுது. மன்னன் மட்டும் இல்ல, அவன் ஒரு நல்ல ஒரு மனிதன். அவன் தங்கைக்கு ஒரு நல்ல ஒரு அண்ணனாவும் இருந்திருக்கான். அந்த நாட்டு மக்களுக்கு ஒரு பெரிய ஒரு போர் வீரனாவும் முன்னாடி இருந்து அந்த நாட்டை பார்த்தீங்கன்னா வழி நடத்தி இருக்காங்கிறத இந்த வீடியோல இருந்து நீங்க கத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து நான் சொன்னது 10% தான். இன்னும் 90% இருக்கு. நான் அதை ஃபியூச்சர்ல ஒரு வீடியோவா போடுறேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் விக்னேஷ். நான் அடுத்த ஒரு நல்ல வீடியோல உங்களை வந்து சந்திக்கிறேன். பாய்.